பொது இடத்துல விசில் அடித்து மக்களுக்கு தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போட்டாங்க. அவ்வளோதான், அந்த பொண்ணோட ஐடியை கண்டுபிடிச்சி அவங்களுடைய 10 தலைமுறையை தோண்டி எடுத்து அவ்வளோ கேவலமாக அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கானுங்க டிவிகே எச்சைங்க. அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி, இதான் நீங்கள் பெண்ணியம் பேசுகிற லட்சணமா, இதான் பொண்ணுங்களுக்கு நீங்கள் கொடுக்குற பாதுகாப்பான்னு விஜயை டேக் பண்ணி நிறைய பேர் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லை புரியல எனக்கு, டிவிகே கட்சிக்காரன் அரசியல் பேசினா தானே புதுசு, ஆபாசமாக பேசுறது ஒன்றும் புதுசு இல்லையா அவனுங்களுக்கு? அசிங்கமாக எடிட் பண்ணி ஆபாசமாக பேசி அவதூறு பரப்புவான். இதான் அவனுங்களோட ரொட்டீன் வேலையே. அதை மாற்றவே முடியாது. இவங்க பண்ணுற எச்சத்தனத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாராவது எதிர்த்தா அவங்க குடும்ப பெண்களையே அசிங்கமாக பேசுவானுங்க. அந்த அளவுக்கு சைக்கோவாக இருக்கானுங்க. உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பையன் இருக்கானா, அவன் தண்ணி அடிக்கிறானா, தம் அடிக்கிறானா, கஞ்சா அடிக்கிறானா, சைட் அடிக்கிறானா, இல்லை ட்ரக்ஸ் அடிக்கிறானா, இதெல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும். அதை விட முக்கியம், அவன் விஜயோட ரசிகனாக இருக்கானான்னு பார்க்கணும். விஜயோட ரசிகனாக கூட இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் விஜயோட டிவிகே கட்சியோட தொண்டனாக இருக்கானா, இந்த சமூகத்துக்கே தேவையில்லாமல் தண்டமாக இருக்கான்னு அர்த்தம். புள்ள முக்கியம் பிகிலே.